நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வெளியேட்டி பாத்துட்டு இருக்க? அக்கா அந்த பொண்ணு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதட்டமா இருக்குக்கா. ஏதாவது ஆகட்டும் தானே அனுப்பி வச்சிருக்கேன். நீ எதுக்கு அனாவசியமா அக்கறை காட்டுற? லேட் ஆகுறத பார்த்தா நான் நினைச்ச மாதிரி ஏதாவது ஆயிருக்கும்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னக்கா இப்படி பேசுறீங்க? நாம எல்லாம் பொம்பளைங்க தானே. ஹேய் நிறுத்துறி. என் குடியை கெடுக்கிறதுக்குனே வந்து உட்கார்ந்து இருக்கிறதுங்கள எப்படி பொம்பளையா நினைக்க முடியும்? இது பாரு, நான் ஆசைப்பட்ட மாதிரி ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, யார்கிட்டயாவது அவளை கடைக்கு அனுப்புனது நான் தான் சொன்ன அவளை தாளிச்சிருவேன். ஜாகிரதை. தாரணி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. அண்ணி, நீங்க சொன்ன மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டேன். தாரணி, தண்ணி கேட்டேன்லம்மா, கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வா. எங்க நீ தாரணி? ஏன் இப்படி பதற? கடைக்கு போயிருக்கா, வந்துருவா. ஐயோ அண்ணி, அவளை கடைக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம்னு சொன்னேன்ல, ஏன் அனுப்புனீங்க? பாரு விஜயா, என் மேலதான் பழி விடுன்னு நான் சொல்லல, அதே மாதிரி ஆயிடுச்சு. அம்மா தாயே, நான் ஒன்னும் உன் பொண்ணை கடைக்கு அனுப்பல. கடையில ஐஸ்கிரீம் ஆஃபர் போடுறத தெரிஞ்சுக்கிட்டு அவளே தான் காசை வாங்கிட்டு போயிருக்கா. நானும் வெயில்ல போக முடியலையேன்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஏற்கனவே பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும்ல, இருந்தும் ஏன் நீ அனுப்புனீங்க? இது என்னடி வம்பா போச்சு? வந்துருவா இரு. தரணி, 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 என்னமாச்சு? பதறாதீங்க, பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. ஐயோ ஐயோ, சாஞ்சு விழறாளே. என்னங்க தம்பி ஆச்சு? சரியா நேரத்துக்கு நாங்க அங்க போயிட்டோம். இந்த மாதிரி பொண்ணுங்களா எதுக்குமா கடைக்கு அனுப்புறீங்க? வெறும் பசங்க மட்டும் இருக்கிற கடைக்கு? தலையே அடிச்சுக்கிட்டேனே, என் பேச்ச யார் கேக்குறா? ஐயோ தரணி, என்னடி ஆச்சு? அம்மா அதான் சொல்றேன்ல, முன்னாடி நாங்க அங்க போயிட்டோம். அந்த பசங்க கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மாத்திரை கலந்து கொடுத்து இவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா சரியா நேரத்துல நாங்க அங்க போயிட்டோம். அதான் இவளை காப்பாத்த முடிஞ்சது. பாவி, என்ன சொல்லுமா? அந்த கடைக்கு போகாதன்னு என் பேச்ச கேக்குறியா? கேடி பிரியா, உயிர் வாங்குறீங்க. நீங்க மாத்த வாங்குறீங்க. இல்ல கேடி பிரியோட சரி பேச்ச கேக்குறியா? இவளே சுயநல வில்லாம இருக்கா, இவ்வளவு போய் அடிக்கிறீங்களே. அதுவும் விவரம் தெரியாத பொண்ணா இருக்கா. இந்த மாதிரி பொண்ணை நீங்க கடைக்கு அனுப்பலாமா? நல்ல சான்ஸ், இவனுங்க போய் கெடுத்துட்டானுங்களே. இல்ல தம்பி, இவளெல்லாம் இப்படியே விடக்கூடாது. நல்லா உதைச்சாதான் சரியா வரும். நான் சொல்றேன் தம்பி, சொல்றது கேளுங்க. என்னாச்சு? யார் இவங்களா? என்னடி பண்ண? சார் ஒண்ணு இல்ல சார், நான் சொல்றேன் சார். சார் அனாவசியமா கவலைப்படாதீங்க. வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி வைங்க, பயப்பட வேண்டான்னு. இந்த பொண்ணே மிரண்டு வந்திருக்கா, இவ்வளவு போய் அடிக்கிறாங்க. கொஞ்சம் பாத்துக்குங்க, நாங்க வரோம். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. சரிங்க. என்னமா பண்ற? இவர் தான் தாரணியை காப்பாத்தி இங்க கொண்டு வந்து விட்டுருக்காரு. ஐயோ மாமா, இவன் ஒரு மோசமானவன். சுரேஷ் ஜெயிலுக்கு அனுப்புறது இவன் தான். இவன் தான் பணத்தை கொள்ளடிச்சவன். அட பாவி, என் புள்ளைய ஜெயில வச்சது நீதானா? ஏன்டா அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? கையெடுங்க. இவனை நம்பாதீங்க மாமா, இவன் சரியான மோசமானவன். நடிக்கிறான். அக்கா, இந்த அங்கிள் பாவங்கா. இந்த அங்கிள் தாங்க என்ன காப்பாத்தினாரு. அந்த கடையில இருக்கிறவங்களாம் ரொம்ப மோசங்கா. இந்த அங்கிள் ரொம்ப நல்லவருக்கா. ஏய், இவனை நம்ப முடியாதுரி. காலையில என்கிட்ட உன்னை பழி வாங்குறேன்னு சவால் விட்டுட்டு போனா. இவன் தான் திட்ட போட்டு ஏதோ செஞ்சிருக்கான். இல்லக்கா, இந்த அங்கிள் நல்லவர் தான். ஏய், நான் உன்னை பழி வாங்குறேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்குன்னு இவ்வளவு கீழ்த்தரமாலாம் நடந்துக்க மாட்டேன். இங்க எதுக்கு நான் வந்தேன்? நிறுத்து. இது உன் வீடு, உன் தங்கச்சின்னு எனக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா இவ்வளவு காப்பாத்திருக்கவே மாட்டேன். உன்னை பழி வாங்க போற விதமே வேற. வாங்கடா.
வெங்காயம் வந்து சீக்கிரமா ஆறுறதுக்கு அதில் வந்து கொத்தமல்லி இலையோட சாறு தடவிட்டு வாங்க, சீக்கிரமா ஆறிடும். பாட்டு என்னப்பா இது? வந்தது வராததுமா ஒரு வாய் சாப்பிடாம கூட எங்க போயிட்டு வர்ற? உனக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு அம்மா, இருக்கிறது? எனக்காக ஏமா காத்துட்டு இருக்கேன்? நான் தான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்னு சொன்னா ஐயோ இல்லையா? பிரகாஷ், அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க சவகாசம் உனக்கு என் வேண்டாப்பா. ஃப்ரெண்ட்ஸை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா. இப்ப அவங்கள வச்சுதான் வேலைக்கே ஏற்பாடு பண்ணிட்டு டேய், இருக்கேன். உன் மேல தான் போலீஸ் கேஸ் இருக்கடா. இனிமே யாரும் உன வேலை போட்டு கொடுக்க போறா? சும்மா வயிற்றுச்சல கலப்பாதரா சோம்பேறி. நான் வேலை வாங்கி காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு. ஏப்பா, நிஜமாவே உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடுமா? கண்டிப்பா கிடைச்சிருமா. ஆனா 1.5 லட்சம் ரூபாய் வேணும். இன்னும் பணமா? கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். வீட்ல இருக்கிற எல்லாரும் இங்க வாங்க. ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் இங்க அசெம்பிள் ஆகணும். வாங்க. அண்ணி, சொல்ற அண்ணி வந்தாங்க. நான் ஏதாவது செஞ்சு ஜெய்ஹிந்த் விலாஸ்ல உங்க அதிகாரத்தை அடக்காம விட மாட்டேன். என்ன அந்நியாரே, என்ன பார்த்ததும் அதிர்ச்சியா இருக்குல்ல? பாவம், உங்க சவால் தோத்து போச்சுல. உங்க தோல்விக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள். அந்நியாரே, என் வாழ்க்கை ஜெயிலே முடிஞ்சு போயிடும் நினைச்சீங்க இல்லையா? அது நடக்காத. உங்க உத்தரவுக்கு கட்டுப்பட்டு குமாரண்ண என்ன ஜெயில இருந்து விடுவிக்க மாட்டான்னு சவால் விட்டீங்க இல்லையா? ஆனா பாசத்துக்கு கட்டுப்பட்டு தம்பிய ஜாமீன்ல எடுத்துட்டான். இனி முறைச்சு என்ன ஆக போகுது? சவால்ல தோத்ததுதான். ஓகே, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஒரு நிமிஷம் இங்க இருங்க. வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் வந்தாச்சு இல்லையா? நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன். டேய், சும்மா பில்டப் கொடுக்காதடா. இந்த பார், நேரத்தை வேஸ்ட் பண்ணாம விஷயத்தை சொல்லு. இங்க அவனுக்கு நிறைய வேலை இருக்கு. நானும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நேரடியா விஷயத்துக்கு வரேன். நான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல திருடு நடந்துருச்சு. அப்ப நான் வெளிப்படையா விசாரிக்க முடியாம சம்பவம்னு பூடகமா கேட்டுட்டு இருந்தேன். இப்பதான் நான் முழுசா நினைச்சிட்டேனே. மூடி மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் திருடி வச்சிருந்த பணத்துல இருந்து 1.5 லட்சம் ரூபாய் யாரோ திருடி இருக்காங்க. ஐயோ, ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்களா? என்ன வேணும்? என் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்க? என்ன உங்க நிலைமை? ஐயோ, புருஷன் பொண்டாட்டி 2 பேர் போதும். நாங்களே குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லிடுவோம் போல இருக்கே. மூர்த்தி, சமாளி. என்ன வேணும் புரியாம கேக்குற? பிரகாஷ் தம்பி பேசுறது எங்கனாலும் கேட்க மாட்டேங்குது. அதனால இடம் மாதிரி நின்னா அது கேக்குதான்னு பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்லையே. ஓகே, நான் சத்தமா சொல்றேன். நான் வேலைக்காக திருடி வச்சிருந்த பணத்துல இருந்து 1.5 லட்சம் ரூபாயை யாரோ திருடி இருக்காங்க. அது யாரா இருந்தாலும் சரி, திருப்பி கொடுத்துருங்க. ஹேய் ராகினி, எங்க போற? நான் பேசிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டு இருக்க. நீ சொன்னது பணத்தை திருடின விஷயத்தை பத்தி. அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் நிறைய நோட்ஸ் எழுதணும். நான் போறேன். அதெல்லாம் போக முடியாது. இந்த வீட்ல யார் வேணா திருடி இருக்கலாம். ஏன் அந்நியாரே கூட திருடி இருக்கலாம். ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன வேணாலும் பேசலாம்னு பேசாத. எனக்கு கெட்ட கோவம் வரும். உங்களோட எல்லா கோவமே கெட்ட கோவம் தான். ஒரு பேச்சுக்கு சொன்ன, அதுக்கே அவ்வளவு ஆத்திரப்படுறீங்க. டேய், நீ என்ன பேசுற? யாரை வேணா என்ன வேணா சொல்லிடுவியா? இந்த வீட்டையே நிர்வாகம் பண்ற பொண்ணு, அவளை இந்த திருட்டுல சம்பந்தப்படுத்தி பேசுற? ஏன்பா நீங்க ஏன் விழுந்து விழுந்து அன்னைக்கு விசுவாசம் காட்டுறீங்க? நான் ஜெயில இருக்கும்போது அடிக்கடி சொன்னீங்களே பணத்தை திருட்டு கொடுத்த உங்களோட வேதனையை புரிஞ்சுக்கணும்னு. இப்ப ஏன் வேதனையை நீங்க புரிஞ்சுக்கங்க. ஐயோ, இவன் என்ன சகட்டு மணிக்கு பிடிக்கிறான்? நான் மாட்டிக்க வேணும். பணத்தை எடுத்தவங்க யாரா இருந்தாலும் சரி. எனக்கு 1.5 லட்சத்தை என்ன கூட தெரியாது. என்ன சொல்றியா நீ? ஏய், ஓவரா பேசாத. எடுக்கலனா சும்மாரு, எடுத்திருந்தா திருப்பி கொடு. டேய், நான் என்ன எடுத்தேன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன்ல உங்ககிட்ட. நான் வெறும் 1.5 செகண்ட் மட்டும் தான் எடுத்தேன். வேற எதுவும் எடுக்கல. சும்மா தொந்தரவு பண்ண, புரிஞ்சுதா? ஐயோ, பாத்தியாக்கா எப்படி எல்லாம் இன்சல்ட் பண்றாங்கன்னு?
யாரா இருந்தாலும் நாளைக்கு நைட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம பணத்தை என்கிட்ட சேர்த்துடணும். இல்ல என் முகத்துல முழிக்கிறதுக்கு அவமானமா இருந்தா பணத்தை எடுத்த இடத்துலயே வச்சிடணும். யாரும் தராம நானே கண்டுபிடிச்சேன்னு வைங்க, கொலையே விழும். இது அதிகபட்ச வன்முறை. என் வேலைக்காக ஏற்பாடு செஞ்ச பணத்துல கை வச்சவங்கள நான் சும்மா விட மாட்டேன். எதுக்கும் அஞ்ச மாட்டேன். நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். ஏண்டா அது என்ன பெருமையான விஷயம் என்ன? அதை போய் சொல்லிட்டு இருக்க? நீங்கிறதுனால நான் உனக்கு ஒன்னும் சொல்ல விரும்பல. மறுபடியும் சொல்றேன், நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். எதையும் செய்யறதுக்கு தயங்க மாட்டேன். என் பணம் என் கை கிடைக்கல, எடுத்தவனை கொண்டுட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஏப்பா அபசகுணமா பேசாதப்பா. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. என் வேதனை பேச வைக்குதுமா. என் வேலைக்கு அந்த பணம் ரொம்ப முக்கியமா இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பணத்தை எடுத்தவங்க நாளைக்கு நைட்டுக்குள்ள ரகசியமா என்கிட்ட வந்து கொடுத்தாலும் சரி, எடுத்த இடத்துல வச்சாலும் சரி, பணம் என்கிட்ட வரல, நான் சொன்னதை செய்வேன். நான் கொலைகாரன் ஆகிறதுக்கு வீட்டு ஆளுங்களே காரணமாயிடாதீங்க. சாப்பாடு போடுமா? வா வினோதினி. கொலை செய்வேன்னு மிரட்டான். நாளை நைட்டுக்குள்ளார 1.5 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? நிலைமை புரியாம டைம் ஃபிக்ஸ் பண்றானே. ரொம்ப கோவக்காரனா வேற இருக்கான். ஐயோ. ஐயோ ஐயோ குத்தாத குத்தாத விட்டுடு. இல்ல இல்ல இனிமே செய்ய மாட்டேன். ஐயோ 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 விட்டுடு. ஐயோ விட்டுடு குத்தாத. ஐயோ இனிமே செய்ய மாட்டேன். தத்துறையா எப்படியா தத்துறையா? விட்டுறியா? ஐயோ விட்டுறியா? விட விட என்ன விட்டு. ஐயோ ஐயோ தத்துற தத்துற எப்படியா தத்துற. ஐயோ மேல கொல்ல தெரியுதே. வினோதினி வினோதினி என்ன காப்பாத்து வினோதினி. ஐயோ வினோதினி என்ன காப்பாத்து வினோதினி. ஐயோ என்ன ஆச்சு? அது வேற ஒண்ணு இல்ல வினோ. என் குலதெய்வம் வீரசின்னு கனவுல வந்துச்சு. என்னங்க என்ன கொடுத்துச்சு? நீங்க சாமி கிட்ட என்ன கேட்டீங்க? குடுத்துச்சா? ஐயோ அத ஏன் கேக்குற? என்ன எதுவும் செய்யாம இந்த அளவுக்கு முழுசா உன் கையில குடுத்துச்சே, அதுக்கே நீ கன்னத்துல போட்டுக்கணுமா? அப்புறம் அப்புறமா அப்பளம். நான் என்ன கதையா சொல்றேன்? குழந்தை மாதிரி அப்புறம் அப்புறம்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற. கனவுல வந்த வீரசின்னு என்ன என்ன பாடுபடுத்திச்சு தெரியுமா? என்ன செஞ்சுச்சுங்க? என் குலக்குழந்தை மூர்த்தி உனக்கு அடிக்கடி கோவம் வருது. பிசுக்கு பிசுக்குன்னு கை நீட்டுற, மத்தவங்கள அடிச்சு போடுற. அது ஆபத்து இல்லையா? உனக்கு வர ஆபத்துல இருந்து உன்னை எத்தனை தடவை நான் காப்பாத்துவேன்னு கேட்டுச்சு. நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு? நான் என்ன சொன்னேன்? கோவமும் வேகமும் குலதெய்வமான நீ கொடுத்த பிரயோகுணம் தானே, அது எப்படி போகும் நான் திருப்பி கேட்டேன். ஏண்டா என்னையே ஏத்து கேக்குறியா? இரு உன் கண்ணை நோன்றேன்னு என் நெஞ்சு மேல ஏறி உட்காந்துருச்சு. ஐயோ அதுக்கு தான் நீங்க விட்டுடு விட்டுடுன்னு கத்திட்டு இருந்தீங்களா? ஆமா எதுக்கு குத்தாத குத்தாதன்னு சொன்னீங்க? ஆமா. இனிமே கோவப்படுவியா, யாரையாவது அடிப்பியான்னு விரட்டி சாமி என் கண்ணை குத்த வரும்போது சும்மா இருக்க முடியுமா வினோ? அதான் குத்தாத குத்தாதன்னு சொன்னேன். இனிமே செய்ய மாட்டேன்னு சொன்னீங்க. இனிமே கோவப்பட்டு அடிக்கிற காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் என்னவோ இல்ல இல்லன்னு சொன்னீங்களே. உங்ககிட்ட பொறுமை இருக்கா? இல்ல தானேன்னு சாமி கட்டிச்சு. ஆமா பொறுமை இல்ல, அவசர புத்தி. கோபத்துல யாரா இருந்தாலும் கை நீட்டி அடிச்சிடுறேன். பொறுமை இல்லைன்னு ஒத்துக்கிட்டேன். அப்போ தரன் ஏன் சொன்னீங்க? ஓ அதுவா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது வந்து ஏன் சொன்னேன்? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது தரேன்னு சொன்னேன்ல. எதுக்காகன்னா இனிமே கோவப்பட மாட்டேன் அப்படின்னு வாக்குடுன்னு சாமி சத்தியம் கட்டுச்சு. அதான் தரேன்னு சொன்னேன். அதான் தரேன்னு சொன்னேன். நான் வேற என்ன சொல்ல போறேன்? சரி அதை விடுங்க. நல்லதுதான். நானே பல தடவை சொல்லிருக்கேன்ல, காலையில கண்ட கனவு பழிக்கும்னு. அப்படியாவது உங்க குலதெய்வம் புண்ணியத்துல உங்க கோவத்தை விட்டு மத்தவங்களை அடிக்காம வம்பு தும்புக்கு போகாம இருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமா வீணோ, இனிமே என் கோவத்தை கட்டுப்படுத்தி தான் ஆகணும். அதாங்க உங்க கோவத்தை தணிச்சு உங்களுக்கு சாந்த புத்தியை கொடுத்தா உங்க குலதெய்வத்துக்கு மொட்டை போடுறதா நான் வேண்டி இருக்கேன். ஆமா, யாருக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்ட? உங்களுக்கு தாங்க. உங்க வீரசின்னு கிட்ட வேண்டி இருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க நாம சாப்பிடுறதுக்கு கிளம்பலாம். ஐயோ இவளை சமாளிக்கிறது பெரும்பாடா இருக்குதே.
ஐயோ வேண்டாம் விட்டுரு. நான் வரமாட்டேன் என்ன விட்டுரு விடு. ஐயோ இன்னைக்கு ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? சாப்பிடுறதுல என்ன வெக்கம்? அடுத்த வீட்ல சாப்பிட வெக்கப்படுற அளவுக்கு கேவலமான பிறவி நான் கிடையாது. பின்ன என்னங்க? அவன் இருக்கான், நான் இப்ப வரக்கூடாது. அதான் ஏன் எவன் இருக்கா? அவன் பேரை சொல்லவே எனக்கு ராஸ்கல் அவன் பேரை சொல்லவே எனக்கு நான் கூசுது. ஓ பிரகாஷ் சொல்றீங்களா? அவன் இருந்தா உங்களுக்கு என்ன? பேசாம வாங்க. அவனை கண்டாலே எனக்கு ஆத்திரமா வருது. அடிச்சு போட்டுருவேணும்னு பயமா இருக்குது. அந்த பயம் தான் என்ன ஆட்டி படைக்குது. இல்லனா நான் வந்துருவேன். கரெக்ட். நீங்க தான் வீரசன் கிட்ட ப்ராமிஸ் யாரு பண்ணிருக்கீங்க. வீரசனே? என்னங்க இப்படி கேக்குறீங்க? உங்க குலதெய்வம். ஓ அத சொல்றியா? இருந்தாலும் ஒரே நாள்ல என்ன கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது, என்னால முடியாது. படிப்படியா தான் பிராக்டிஸ் பண்ணணும். அடிதடி செஞ்சு பழக்கப்பட்டவன் கையே துருதுருன்னு தான் இருக்கும். அதனால தான் சொல்றேன், நீ போய் சாப்பிட்டு வா. உங்க பிடிவாதத்தை கைவிடவே மாட்டீங்களே. இல்ல வினோ, இப்பதான் அந்த பையன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். என்னால மறுபடியும் அப்ப ஆஸ்பத்திரிக்கு வேற போணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு வினோ. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாங்க. அக்கா உங்களை எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? ஒண்ணு பண்ண, பிசினஸ் விஷயமா அவசரமா எங்கேயோ வெளியே போயிட்டேன்னு சொல்ல. என்னங்க இவ்ளோ தூரம் வந்துட்டீங்க? 2 அடி தாங்க. வாங்க. ஐயோ வாங்க. ஐயோ சொல்றத கேளுங்க. வாங்க. வினோ வாங்கன்றல. சொன்னா புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு போ வினோ. போ வினோ. போ. ராஜ் போன் அடிக்குது. இவனே ஒரு சோம்பேறி, இவனுக்கு ஏதோ ஒரு சோம்பேறிக்கு போன் அடிக்கிறான். எவனா இருக்கான்? ஹலோ, யாருங்க? ராஜ் இல்லைங்க, போன் வச்சுட்டு போயிட்டாரு. ஓஹோ, ராஜ் போனை விட்டுட்டு போயிட்டானா? இரு என் வேலையை காட்டுறேன். இன்னைக்கு ஏன் உன் வீட்டுக்கார் வரல? என்னாச்சு? வேற ஒண்ணும் இல்லக்கா. காலையிலேயே பிசினஸ் விஷயமா தாம்பரத்துல இருந்து போன் வந்துச்சு. கிளம்பி போயிட்டாரு. என்னது பிசினஸா? என்ன பிசினஸ் பண்றாரு உன் வீட்டுக்காரரு? வேற என்ன, MLM பிசினஸ் தான். ஓ அந்த பிசினஸா? சரி. அக்கா பாத்தியா எங்க வீட்டுக்கார் பிசினஸ் பத்தி எப்படி கிண்டல் அடிக்கிறாரு? ஏன் இருக்காது? அவங்க ஆளுங்கெல்லாம் ஒரே நாள் 5 லட்சம் 10 லட்சம்னு பாக்குறப்போ நம்மள பார்த்தா கேவலமா தான் இருக்கும். சரி நீ சாப்பிட்டு போ, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஏய் பிரகாஷ், வந்து சாப்பிடுப்பா. இந்த வரமா. இவன் இருக்கிற இருப்புக்கு அடிக்கடி போன் வந்துகிட்டே இருக்கு. ஹலோ ஹலோ ராஜு சார், நான் ஷேர் புரோக்கர் உலகநாதன் பேசுறேன். நீங்க சொன்ன மாதிரி நீங்க கொடுத்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்துக்கு ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு சார். நீங்க ஆபீஸ்க்கு வந்து உடனே கால் பண்ணிட்டு போங்க. உடனே வாங்க சார், நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. உடனே வாங்குறேன் சார், மறந்துடாதீங்க. ராஜ் எங்க? தெரியலப்பா. காலையில உன் அண்ணி கிட்ட தலைய சொரிஞ்சா. அவ பணம் 100 ரூபாய் கொடுத்தா. வாங்கிட்டு போனவன் தான் இன்னும் காணோம். ஏப்பா கேக்குற? ஒண்ணும் இல்ல. ஏண்டா சோம்பேறி, எவ்வளவு வேலை பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கல்ல? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மூர்த்தி, சமயத்துல உன் ஐடியாவும் ஒர்க் அவுட் தாண்டா ஆகுது. ஐடியா கிங்கடா நீ. இதுக்கெல்லாம் வேற யாராவது தட்டி கொடுப்பாங்களா? நமக்கு நாம தான் தட்டி கொடுத்தாகணும். அப்பா